இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், கிறிஸ்துவை குறித்து வெட்கப்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 38. ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தனது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். Whomsoever therefore shall be ashamed of me and my words in the adulterous and sinful generation, of him also shall the Son of Man be ashamed when he cometh in the glory of his Father with the holy angels. Mark chapter 8 verse 38. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன குறிச்சு யாராவது இந்த பூமியில, இந்த பாவம் நிறைந்த பூமியில அறிக்கையிடவோ பேசவோ வெட்கப்பட்டால், நான் மறுபடியும் பிதாவுடைய மகிமையோடு இந்த உலகத்திற்கு வரும்போது அவனை குறித்து நானும் வெட்கப்படுவேன் அப்படின்னு இந்த இடத்துல எழுதுகிறார். நாம் இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கோ அவரை அறிக்கையிடுவதற்கோ நம் வாழ்வில் அவருடைய காரியங்களை வெளிக்காட்டவோ வெட்கப்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, அதாவது இன்னைக்கு ஜெனரேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு பிரதர் ஷேர் பண்ண காரியம், அதாவது ஆபீஸ்ல அவரோட டீம் மெம்பர்ஸ் ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. அது என்னன்னா, அதுல கிறிஸ்டியன்ஸும் இருக்காங்க, கிறிஸ்டியன் அல்லாதவங்களும் அந்த டீம்ல இருக்காங்க. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இவர் தேவனை உண்மையாக பின்பற்றுகிறவர். சோ இன்னைக்கு உலகபூர்வமா நம்ம என்னெல்லாம் பாவமான காரியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த காரியத்தை பண்ண மாட்டாரு, அந்த காசிப் பேச மாட்டாரு. இன்னும் கூட அநேக விதத்தில் தன்னை ஒரு காத்து கொள்ளுகிற அனுபவத்தில் தான் அவர் ஆபீஸ்ல இருக்கிறாரு. அதனாலே அவருக்கு என்னன்னா, எல்லாருமே நிறைய காரியங்களுக்கு அவரை இன்வைட் பண்ண மாட்டாங்க. ரீசெண்டா ஒரு நாள் எல்லாருக்குள்ளயும் எதை பத்தி பேச்சு போயிருக்கு அப்படின்னா, லிவிங் டுகெதர் பத்தி, அந்த கே ரிலேஷன்ஷிப், லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. இவரை தவிர, இந்த பிரதரை தவிர மத்த எல்லாரும் அத ஓகே, அது அக்செப்டட் அந்த மாதிரி பேசுறப்போ இவர் ஸ்ட்ராங்கா திஸ் இஸ் நாட் ரைட், அதாவது அது ஒரு சின் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இவரோட ஒரு 2 வயசு ஒரு கம்மிய சின்ன பொண்ணு தான். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அண்ணா நீங்க ரொம்ப ஓல்டுண்ணா, உங்க தாட்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கு, ஏதோ பழைய ஆளுங்க மாதிரி நீங்க பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஆஸ் அ கிறிஸ்டியனா நம்ம சர்ச்சுக்கு உள்ள நம்மளை எப்படி காட்டிக்கிட்டாலும் சரி, சர்ச்சுக்கு வெளியில நம்ம எந்த மாதிரி இருக்கோம்? நமக்கு வசனம் தெளிவா சொல்லுது, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, பிரதர் என் டீம்ல நான் சர்வை பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களோட அவங்களுக்கு வேவ் லென்த்ல நான் இருக்கத்தான் செய்யணும். என் டீம் மெம்பர்ஸ் என்னை அக்செப்ட் பண்ணணும், என் வாழ்க்கையில நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், என் ஆபீஸ்ல எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா நான் சில காரியங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த உலகம் எப்படி போகுதோ, இந்த உலகம் அவுட்டிங் போகும்போதுல எப்படிலாம் பிஹேவ் பண்ணுதோ அப்படிதான் நானும் பிஹேவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னைக்கு அவங்க சர்ச்சுக்குள்ள ஒரு வேஷம், தன்னுடைய வீட்டுல ஒரு வேஷம், இன்னும் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இன்னொரு முகத்தோட இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரியாக இருக்கிற நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்க அபிஷியலா இருக்கும் போச்சுல அவங்க சர்ச்சில் இருக்கிறதுக்கு என்டையர் ஆப்போசிட்டா இருக்காங்க. சர்ச்சுக்குள்ள இன்சைட் சர்ச் பார்த்தா ஹோலி தான், இன்சைட் சர்ச் பார்த்தா கிறிஸ்டியன் தான். ஆனால் வாட் அபவுட் த அவுட் சைட்? இன்னைக்கு அநேக நேரத்துல வெளியில இருக்கிற அந்த மனிதன் வேற மாதிரியான ஆளா இருக்கான். நம்ம ஒண்ணு மறந்துடக்கூடாது, இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அநேக நேரத்துல ஒரு சுயநலம் வாய்ந்தவர்களாய் இயேசுவை பத்தி பேசினா நாம எங்க புறக்கணிக்கப்பட்டு விடுவோமோ, இயேசு கிறிஸ்துடைய காரியங்களை, சத்தியத்தை நம்ம பேசும்போது அந்த இடத்துல நடக்கிற சில தவறுகளை நாம் சுட்டி காட்டி சத்தியத்தை பேசினா எங்க அந்த இடத்துல இருந்து அந்த டீம் மெம்பர்ஸ்னால நம்ம புறக்கணிக்கப்பட்டு விடுவோமோ அப்படின்னு
அநேக நேரத்துல இந்த உலகம் எப்படி போகிறதோ அப்படிதான் போறோம். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறது கிடையாது. ஆனா நம்ம மேல விழுந்த கடமை என்ன? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா, அவர் சொன்ன காரியம், நமக்கு இடப்பட்ட கட்டளை என்னன்னா, உலகெங்கும் போய் சுவிசேஷம் அறிவிங்கள். நம்ம இன்னைக்கு அதை செய்யறோமா? அதாவது நம்ம இதை சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க மத்தியில கூட சுவிசேஷத்தை அறிவிக்க ரெடி. ஆனால் நான் இருக்கிற அந்த க்ளோஸ்ட் சர்க்கிளுக்குள்ள, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிற என்னோட கூட நடக்கிறவர்களோட இயேசு கிறிஸ்துவை, அவரது குணநலன்களை, அவரது சத்தியத்தை நான் அறிவிக்கிறேனா? மாறாக அந்த இடத்துல நான் அந்த இடத்துல நான் ரிஜெக்ட் ஆகிருவேன் அப்படின்னு பயந்து ஒரு வெட்கப்பட்டு அவங்க எல்லாரும் என்னைய பூமர் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க அப்படின்னு இன்னைக்கு பயங்கர ஃபேமஸா இருக்கு அந்த பூமர்ன்ற வேர்டு. யாராவது ஒருத்தர் நன்மையான காரியத்தை பேசினா அவங்க பூமர் அங்கிள், பூமர் ஆண்டி, இந்த மாதிரி என்னை அழைத்து விடுவார்களோ, இந்த மாதிரி என்னை கேலி பண்ணுவானுங்களோன்னு நான் வெட்கப்பட்டு தேவனுக்குரிய சத்தியத்தை பேசாமல் இருக்கிறேனா? நம்மை பார்த்துதான் சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை இயேசு கிறிஸ்து கிருபையால நம்மை மன்னிக்கலாம். அவரை நம்ம வெட்கப்பட்டு பேசாமல், அவரை குறித்து பேசாமல் இருக்கும் போதும் கிருபையாய் நம்மை ஆசீர்வதிக்கலாம். ஆனால் நாள் ஒன்று வரும், அப்போது அவர் எப்படி வருவார் அப்படின்னா, பிதாவினுடைய மகிமை பொருந்தினவராய் நியாயம் தீர்க்க வருகிற நியாயாதிபதியாய் வருவார். அப்போதுதான் சொல்றாரு, என்னை பார்த்து யாரெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ, என்னை குறித்து வெட்கப்பட்டு பேசாமல் இருந்தீர்களோ, அவர்களை குறித்து அந்த இடத்திலே பரிசுத்தவான்களின் மத்தியிலே, தூதர்கள் மத்தியிலே நான் வெட்கப்படுவேன் அப்படின்னு. என கண்மானவர்களை நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் இம்மைக்காக அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது, நம்முடைய அழைப்பு மறுமைக்காக. அப்படியான நான் செய்ய வேண்டிய காரியம், இப்போது நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவனாய், என்னுடைய வார்த்தையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சந்தோஷப்படுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் எல்லா நேரத்திலும் தகப்பனே உங்க பிள்ளையாய் மாத்திரம் இருக்க, உமது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், உமது நற்செய்தியை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறவர்களாய் நாங்கள் எப்போதும் இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த இடத்திலும் உம்மை குறித்தும் உமது வார்த்தைகளை குறித்தும் நாங்கள் வெட்கப்படாமல் தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற, சத்தியத்திற்காய் சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர்களாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.